வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். அப்படி பார்த்துட்டேன்னு சொன்னாலும் தெரியும் அங்கால இருக்க போகிற எல்லா எக்ஸைட்மெண்டான விஷயங்களையுமே வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அப்படியே இதில் பாருங்க, எல்லாரும் பார்த்துருப்பீங்க, சும்மா வச்சுருக்காங்க நினைக்காதீங்க. உள்ளே வந்து ஒரு பெரிய அக்வாரியம் மாதிரி ஒரு செட்டப்லேயே இருக்குது. இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க, குட்டி குட்டி மீன் குஞ்சு நிறைய இருக்குது. இஞ்சி பாருங்க இவ்வளோ மீன் போகுதுன்னு சொல்லி. தண்ணி கொஞ்சம் வந்து கலர் மங்களம் இருக்கிறோடைய அவ்வளோ அதுக்கு தெரியலை ஸ்பெசிஃபிக்காக. அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே நிறைய மீன் குஞ்சுகள் நிறைய நிற்கிது. குட்டி குட்டி மீன் குஞ்சு சரி, பெரிய பெரிய மீனெல்லாம் சரி நிறைய நிற்கிது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிறந்து சின்னனா அப்படி இருக்குது தானே, அப்படி ஒரு சின்ன குட்டி குட்டி குஞ்சுகள் நிறைய இருக்குது. இந்த அதில் பார்த்தீங்கன்னா இந்த அதுக்கு இந்த நிறைய இருக்குது. அதுக்குள்ள மோஸ்ட்லி பெரியாக்கில் இருந்தாலுமே இந்த மீன் வளர்க்குறேன்னு சொன்னால் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். அது ஏனோ தெரியலை, சின்ன வயசுலேருந்து பெரியாக்கள் வரைக்கும் இந்த மீன் வளர்க்குறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா பார்ப்பாங்க. அதை பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. அதுவும் சும்மா இல்லை, எல்லா மீனுமே வந்து அப்படி ஒரு ஒற்றுமையாக போகுது. மோஸ்ட்லி இந்த சில மீன்கள் வந்து இப்போ அந்த ஃபைட்டர் மீனெல்லாம் வந்து இதோட வந்து விட்டோம்னு சொன்னால் மற்ற மீனோட அடிபடும், சண்டை பிடிக்கும், அதில் கொண்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுக்குள்ள நிற்கிற மீன் எல்லாமே வந்து அவ்வளோ ஒற்றுமையாக திரியினும் அப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்று ரவுண்டு கட்டி திரிகிறாங்க. அது மட்டும் இல்லை, சுற்றி வளைச்சு மரங்கள் எல்லாமே வச்சு அந்த இடத்தையே வந்து அவ்வளோ அழகுபடுத்திக்கிறாங்க. வெறும் அதை மீன் வளர்க்குறதுக்காக மட்டும் பயன்படுத்தாமல் அது ஒரு அழகு இடமாகவே மாற்றிருக்கிறாங்க. இதை பார்க்க பாருங்க, மேலே இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து குட்டி ஜானியல், அதே மாதிரி குட்டி பூவாசுகள் எல்லாமே வச்சு நல்லா அழகாக வச்சுருக்கணும். நிறைய மீன் நிற்கிது உள்ளுக்குள்ள. நிறைய மீன் தான் இருக்குது. அதுவும் பெரிய பெரிய மீன்களும் இருக்குது, குட்டி குட்டி மீன்களும் இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா க்யூட்டாக இருக்குது. அப்படி எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்காலையும் அப்படித்தான் நிறைய விளையாடுறதுக்கு, அதுவும் சின்ன பிள்ளைகளுக்காகவே தயாரிக்கப்பட்ட மாதிரி தான் கிடைக்கும். ஏன்னா நிறைய திங்ஸ் இருக்குது. இது வந்து நாங்கள் சாப்பாடு கொண்டு சாப்பிடலாம், அப்படி பார்க்குறதுக்கு நல்லா இருந்து பாருங்க. இதுவும் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ரிலாக்ஸாக இருந்து கிடைக்கக்கூடிய மாதிரி இருந்து. அதில் வந்து காட்டுற இடம் வந்து நார்மலாக கதிரை செட் தான் போட்டுருந்தாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் இப்படி டேபிள் செட்டப்பில் வச்சு அப்படியே மேலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்து கதைக்கக்கூடிய மாதிரி, நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஃபன் பண்ணி ஃபன் டைமில் கதைக்கிறது, எல்லா விஷயங்களுமே செய்யக்கூடிய மாதிரி, எல்லா ஆக்டிவிட்டீஸுமே செய்கிற மாதிரி இங்கே இருக்குது எல்லா இதுவும். உண்மையிலேயே ஒரு பார்க்குன்னு சொன்னால் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு இருக்கிற பார்க்கல சின்ன பிள்ளைகளுக்கு விளையாடுற திங்ஸ் மட்டும் தான் இருக்கும். பெரியாக்கள் போகிற பார்க்கில் வந்து பெரியாக்களுக்கு விளையாடுற திங்ஸ் இருக்காது. பட் நிறைய பூவாக்கள் அப்படி எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸ்நாக்ஸ் ஐட்டம், சாப்பாடு பண்ணக்கூடிய மாதிரி எல்லா வசதியுமே செஞ்சு இருக்கும். ஆனால் சின்ன பிள்ளை விளையாடுற பார்க்கும், பெரியாக்கள் போயிருந்து ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய இடமா ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறேன்னு சொன்னால் இந்த பார்க்க தான் சொல்லணும் உண்மைக்குமே. ஏன்னா மரங்கள் நிறைய இருக்கிறபடியாக வந்து நாங்கள் நிறைய இதுகள் வந்து யோசிக்க தேவையில்லை, பக்கியாக இருக்கும் அப்படி ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. காலமே வந்து பின்னேறும் காணவே இங்கே இருக்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பிள்ளைகள் அதில் வந்து விளையாடி கொண்டிருக்காங்க போய். இதை பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி, சின்ன பிள்ளைகள் வந்து போய் ஏறி இந்த விளையாடுவாங்கன்னு சொல்லி பாருங்க. அந்த தம்பி போய் அதில் ஏறி இந்த விளையாடி கொண்டிருக்கிறது அப்படின்னு பாருங்க. குட்டிஸாக இருக்கிற அந்த மெமரிஸ்ன்றது வந்து மறக்கலாத ஒரு மெமரி. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த விளையாடுற இதுலாம் மெயின் ஃபோக்கஸாக இருக்குது. படிப்பு இதெல்லாமே வந்து செகண்ட் கண்டு. எங்களுக்கு வந்து எப்போ விவரம் தெரியுதோ அந்த வயசுலாம் நாங்கள் படிக்கணும், வேலைக்கு போகணும், இப்படி எல்லாமே சிந்திப்போம். ஆனால் சின்ன பிள்ளைல அறிக்கைக்குள்ள அங்கே எப்போவுமே இந்த விளையாடணும் ஒரு சுட்டித்தனம் தான் இருக்கும். இல்லை பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சு பாருங்க, ஆக்களுக்கு வந்து வயசு குறைவு, ஆனால் அவங்க இந்த மெமரிஸ் அவங்க கிரியேட் பண்ணுற மெமரிஸ் எல்லாமே லைஃப் லாங் இப்போ வரைக்குமே இருக்குமா. இப்போ எங்களோட வயசு வரும் வரைக்குமே அவங்களுக்கு இதெல்லாம் மறக்கவே மறக்காது. இந்த பார்க்கில் விளையாடுறது, இப்படி அடிபடுறது, இப்படி இருந்த விஷயங்கள் எதுவுமே மறக்காது. எப்போவுமே மெமரிஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து நல்லதாக இருந்ததுன்னு சொன்னால் அவங்க லைஃப்பில் வந்து நிறைய நல்ல விஷயங்களை வந்து சாதிக்கிறதுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இதுவுமே ஒரு குட்டி கட்டம் தான். இல்லை உண்மையிலேயே வந்து இது வந்து எல்லாருக்குமே சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் உண்டு. நிறைய பேர் வந்து மெச்சூரிட்டியாக திங்க் பண்ணுவீங்க, பலர் வந்து சைல்டிஷ் மாதிரி பிஹேவ் பண்ணுவீங்க. ஸோ நான் இப்போ சொல்ல போகிற விஷயத்த வந்து நீங்கள் எப்படி எடுக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியலை. பட் இது எல்லாமே வந்து எங்களோட எதிர்காலத்தில் வரப்போகிற சின்ன குட்டீஸ்
அந்த பெரிய தலைமுறை அவங்க அந்த குட்டி இப்ப இருக்கிற அந்த குட்டிஸ் தான் வந்து எதிர்காலத்துல ஒரு பெரிய தலைவர்களாவோ இல்லாட்டி ஒரு பெரிய இடத்துல வந்து இருக்க போறாங்க. ஸோ அவங்க வந்து வளர்ற இடத்துல வந்து நாங்க சில விஷயங்களை வந்து தவிர்த்து கொள்ளணும். நான் சொல்ல வர்ற விஷயம் விளங்கி இருக்கும் எல்லாருக்குமே. மோஸ்ட்லி வந்து இங்க பெரியாக்கள் வருவாங்க, அதே நிறைய பேர் வந்து கப்பலா வருவீங்க. ஸோ கப்பலா வாராக்கள் வந்து இந்த இடங்களை வந்து சூஸ் பண்ணி வாரீங்க, இந்த பார்க்கல இருந்து கதைக்கணும்னு சொன்னா வந்து நீங்க கொஞ்சம் மற்ற ஆட்களையும் யோசிச்சு மற்ற சின்ன குட்டீஸ்ல இருக்கிறாங்க பெரியாக்கன்றவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ளுவாங்க. ஆனா குட்டீஸுக்கு வந்து தெரியாது. அவங்க பாக்குற பார்வை அந்த வளர்ற விதம் எல்லாமே நாங்க அப்படி இருக்கிறோம்ன்ற பார்த்தா அந்த சின்ன பிள்ளை எல்லாம் வளருவாங்க. ஸோ இது வந்து குட்டீஸ் வர இடம். நீங்க யாராச்சும் கப்பலோட வாரீங்க இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸோட வாரீங்கன்னா கூட நார்மலா ஒரு ஃப்ரெண்ட்லியா கதைக்கிறதோ இல்லாட்டி உங்களுடைய லிமிட்டை வந்து நீங்க மெயின்டைன் பண்ணிக்கணும் எப்பவுமே. இதுல வந்து நீங்க எப்படியான சில விஷயங்கள் வந்து செய்யக்கூடாது இருக்கும், சில விஷயங்கள் வந்து செய்யலாமல் இருக்கும். ஸோ சின்ன பிள்ளைகள் இருக்கிற இடத்துல வந்து பெரியாக்கள் மாதிரி நடந்து கொள்ளுங்க, சைல்டிஸ் மாதிரி பிஹேவ் பண்ணி பழகாதீங்க. அது வந்து எதிர்காலத்தையும் பாதிக்கும். அதோட எங்களை வட்டாக்கள் பார்க்குற பார்வையும் வந்து ஒரு வித்தியாசமா இருக்கும். நாங்க எந்த இடத்துக்கு போறோமோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களை மாற்றிக்கொள்ளணும். ஆனா அதுக்காக நாங்க இந்த இடத்துலயும் அப்படித்தான் இருப்போம் அப்படின்றது அந்த இது இல்லை. பட் உங்களோட தோட்டுகள் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்த இடத்துல வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நோட் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக சொல்லி ஆகணும். கப்பலா வாரவங்க வந்து நீங்கள் உங்களோட லிமிட்டை வந்து க்ளோஸ் பண்ணி வந்து பாக்குகளில் பொதுப்படியான பாக்குகள் பொது ஆக்கள் பிள்ளைங்கிற இடங்களில் வந்து அப்படி இருந்து கொள்ளாதீங்க. இது வந்து ஃபியூச்சரை மட்டும் பாதிக்க போகிறதில்ல. உங்களோட வீடுகளுக்கு நீங்கள் என்ன சொல்லிட்டு வாரீங்கன்னு தெரியல. ஆனால் உள்ளே வந்திருக்கக்குள்ள வந்து உங்களோட ஒரு டைம் யோசிச்சு பாருங்க. உங்களோட ஃபேமிலிக்கு நிறைய பேர் 4 பேர் பார்ப்பாங்க. அப்போ அப்படியான ஒரு விஷயம் நடக்கக்குள்ள வந்து நீங்கள் இப்படியெல்லாம் செய்கிறது மட்டாக்களை வந்து ஆக்வர்டாக வந்து ஃபீல் பண்ண வைக்கும். சில இடத்துல வந்து மட்டாக்கள் வந்து நர்வஸ் ஆகுவாங்க. நீங்கள் செய்கிற விஷயங்களை பார்த்து ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஃபீல் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த இடத்துக்கு யாரையுமே வச்சு கொள்ளாதீங்க. நல்ல பழக்க வழக்கங்கள் அப்படின்றது வந்து சின்ன வயசுல இருந்தே கொண்டு வரணும்னு சொல்லுவாங்க. சின்ன பிள்ளைய பார்த்து பழகுறதா அவங்களோட அம்மா அப்பா, அவங்களோட பெரிய அண்ணாக்கா, அதே மாதிரி இப்படி போற இடங்கள்ல இருக்கிற பெரிய ஆட்கள் நடந்து கொண்ட விதங்களை பார்த்தா அவங்களோட மனசுல எல்லாமே வந்து வளர வலிக்கிடும். ஸோ டிசிப்ளின்ன்றது வந்து கண்டிப்பா முக்கியமான ஒரு விஷயம். அது நாங்க போற இடத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களை மாற்றிக்கொள்றது மட்டும் இல்லை, ஆட்களோட வந்து எப்படி நடக்கணும், போற இடத்துல இருக்கிற ஒரு ஆட்டை வந்து எப்படி பிஹேவ் பண்ணணும்ன்ற எல்லா விஷயத்தையுமே வந்து அந்த டிசிப்ளின்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ள கொண்டுருவாங்க. ஸோ நாங்கள் நடக்கிற அந்த சின்ன பிஹேவியர்ஸ் நாங்கள் நடந்து கொள்றத வந்து மற்றாக்கிற முகத்தை வந்து கோண வைக்கிறது, மற்றாக்கிற முகத்தை வந்து சிரிக்க வைக்கிறது. ஸோ இந்த விஷயத்த வந்து கருத்தில் கொள்ளுங்க. பட் இது வந்து ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி தான். ஆனால் நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்கொள்ளுங்க. இந்த அளவானாக்கள் வந்து உபயோகப்படுக்கொள்ளுங்க, அதான் சொல்லலாம். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இதில் பாருங்க குட்டி ஜானை வச்சிருக்கிறாங்க. ஜானகுடி ஒரு அழகா இருக்குன்னு சொல்லி அப்படி காதெல்லாம் வச்சு உண்மையான ஜானகுடி இருந்தால் அப்படி இருக்குமோ அதே மாதிரி அப்படி ரியலாகவே செஞ்சு வச்சிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கு. வேறவங்க இல்லாத விட்டவும் மாட்டுது எனக்கு. எல்லாருமே மோஸ்ட்லி ஜானையில 2 பக்கம் இருந்தால் சவாரி செய்வாங்க. ஆனால் எனக்கு அது எட்டதும் இல்லை, பயமாகவும் இருக்குது. ஸோ நான் ஒற்றை பக்கமே இருந்து நான் உண்மையில சின்ன பிள்ளைகள் வந்தாங்கன்னா இதுல எல்லாம் இருக்கும்போது அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா சின்ன பிள்ளைல இந்த ஜானையில் இருக்கணும், அதே மாதிரி இந்த ஒட்டகத்தில் இருக்கணும், இப்படிலாம் நிறைய ஒரு ஆசை இருக்கும். இந்த குரங்கை பார்த்தா பக்கத்தில் ஃபோட்டோ எடுக்கணும், இப்படிலாம் இருக்கும் பெரிய எக்ஸைட்மெண்ட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து சின்ன சிலைகள், அதே மாதிரி நல்லபடியாக ஆடக்கூடிய மாதிரியான திங்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. மற்ற மரம் நிழல். ஸோ எந்த விதமான ஒரு கவலையும் இல்லாமல் வடிவாக ஜாலியாக இருந்த விளையாடலாம். கனநாளைக்கு பிறகு ஊஞ்சல் இருந்து ஆடுறது அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஏன்னா நாங்கள் மோஸ்ட்லி சின்ன பிள்ளைல இருக்கக்குள்ள தான் இப்படி வந்து ஊஞ்சல் எல்லாம் ஆடுவோம். இதில் வந்து இருக்க எனக்கு அப்படி சின்ன பிள்ளையா இருந்த மெமரிஸ் தான் அப்படியே வந்து போகுது. அதான் கொஞ்சம் ஜாலியாக இருக்குது. அப்படியே இன்னும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆட்கள் வந்து இருக்கிறதுக்கு கதிரைகள் எல்லாமே இருக்குது. குட்டி ஊஞ்சல் பாருங்க. ஊஞ்சலே வந்து எப்படி வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு இப்படி இருக்கிறது உண்டு. அடுத்தது வந்து இப்படி சேஃபா இருக்கிறது. அதுக்கு பிறகு இப்படி ஆகணும் சின்ன பிள்ளையில கொண்டு வாரீங்கன்னு சொன்னா வந்து இப்படியான இதில் வந்து இருந்து விளையாடலாம், அதில் ஆட்டி விடலாம். கொஞ்சம் பெரியாக்கள் வந்து இதுலேயே இருக்கலாம்.
அதே மாதிரி இந்த ப்ரீ ஸ்கூல் படிக்கிற சின்னாக்கள் வர்றாங்கன்னு சொன்னால் இது எல்லாம் இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்படி இருந்து ஆடுறது வந்து சேஃபாக இருக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே எல்லாம் செய்து வச்சுருக்காங்க. இதுலேயும் மட்டும் இல்லை, அங்கேயும் இருக்குது. பார்க்குறதுல க்யூட்டாக இருக்குது. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன வயசில் நாங்கள் படிக்கக்குள்ள இப்படியெல்லாம் இருந்ததில்லை. ஏன்னா இதெல்லாம் நான் பார்த்ததில்லை சின்ன வயசில். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா வந்து 2 விதமான சர்க்கேஸ் இருக்குது. ஒன்று சுற்றி சறுக்கிறது, இன்னொன்று வந்து டிரெக்டாக வந்து சறுக்கிற மாதிரி. ஆனால் போகிற என்ட்ரன்ஸ் வந்து இதில் ஒன்று தான் இருக்குது. இதுவும் வந்து சின்ன பிள்ளைக்கு நல்ல எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் விளையாடுறதுக்கு. அப்படி அங்கே பார்த்தா இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. பெரியார்கள் மோஸ்ட்லி வீடுகளில் நாங்கள் வேண்டி வைப்போம். இதே மாதிரி இருக்கும், பட் இப்படி எல்லாம் வேண்டி வைக்க மாட்டோம். அந்த வேண்டி வச்சுட்டு இப்படி இந்த குதிரை எல்லாம் இருக்கும், அது ஏறி இந்த ஆடுறது, அதெல்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். ஸோ இப்போ வரைக்குமே பெரியாக்களே நிறைய பேர் வேண்டி வச்சுருப்பீங்க. நிறைய பேருக்கு ஆடுற பழக்கம் இருக்கும் இப்படி ஏறி இருந்து. இப்படியான விஷயங்களுமே இங்கே இருக்குது. இன்றைக்கு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாகவே சுற்றி காட்டியிருப்போம் இந்த மாநகர சபை பொது பூங்காவை. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இந்த பூங்கா எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கமெண்டில் சொல்லுங்கள். சரியான ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. உண்மையிலேயே நிறைய விளையாடுறதுக்கு நிறைய திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. மோஸ்ட்லி சின்ன பிள்ளைலாம் இங்கே வருவாங்க. ஆனால் பெரியாக்களுமே வந்திருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. ஸோ நல்லா இருக்குது இடம். பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த பக்கு அடிக்கிற பக்குக்கு இங்கே இருக்கிற மேலே மைண்டெலாம் அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சொல்லுங்கள் வீடியோவில் எப்படி இருக்க போங்க அப்படின்னு சொல்லி. இன்னும் ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விட சொல்வது உங்கள் ராகவி மற்றும் எங்களுடைய கேமரா உமன் பிரியா.